இந்த வீட்டு பக்கம் வந்துட கொன்றுவேன். சார், ஒரு லேடி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து ஹஸ்பண்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க அடிக்கிறதுக்கு கையை ஓங்கினாரு, விட்டு துரத்தினாரு, ஃபோன் பண்ணி மிரட்டினாரு. சப் இன்ஸ்பெக்டரா பதில் சொல்லணும். அவன் பொருளை எடுத்து அவனையே போடுற மாதிரி மதி ஒரு பிளான் பண்றா. என்னன்னாக்க நேரா சுரேஷ் ஒர்க் பண்ற ஸ்டேஷனுக்கே போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. அதாவது என் வீட்டுக்காரர் வந்து என்னை வீட்டு விட்டு துரத்திட்டாரு, என்னை அடிக்க கையை வாங்கினாரு, என் மாமியா குடும்பம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. ஆனா மதி இன்னொன்னும் பண்ணிருக்கணும். புருஷன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி மாமியா மேல் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள வச்சிருந்தா நல்லா இருக்கும். ஆனா அவன் பண்ணல. ஆனா சுரேஷ் என்ன பண்றான், என் ரேஷன் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா, அதான் ஒண்ணு நம்ம வெளியே போட்டு வரட்டுறான். உடனே என்ன பண்றான், அப்படியா இரு நான் சொல்லி போய் எஸ்பி கம்ப்ளைண்ட் பண்றா. எஸ்பி உடனே கூப்பிட்டு, நீ என்னையா நீ ஏற்கனவே ஒரு பிரச்சனை மாட்டினா அப்பயும் வேலை போயிருக்கும், இப்போ முன்னாடி அடிச்சிருக்கிற வந்து குடும்ப வன்முறை, இதுக்கு வந்து என்ன தண்டனை தெரியுமா, வேலையை விட்டுருவேன், உன்னை தூக்கி உள்ளே வச்சிருவேன், குடும்பமே உள்ளே போயிடும், ஒழுங்கு ஆக்சிடென்ட் அடியாங்கிட்டு பண்ணுற போது டக்குன்னு வீட்டுக்கு விஷயம் தெரியுது. அவங்க அம்மா காரி ஐயோ இப்போ எது வேணாலும் செய்வாளா, சாம வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துடுறா, சாரி சொல்கிறா, அப்போ என்ன போது மன்னிப்பு கேட்கறதுனால இல்லைன்னா நம்ம குடும்பத்தையும் கொண்டு உள்ளே வச்சிருவாளா அப்படின்னு கொஞ்ச குடும்பம் மயந்து மதிக்கு அடி பண்ணிடுற மாதிரி மதிட்டு சாரி கட்டி சாரியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இதுக்கு மேலே தான் இருக்குது மதியோட ஆட்டமே.